ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னா என்ன, அந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் என்னென்ன, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும், அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏபியில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஏபியுடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d இப்படி போயிட்டே இருக்கும், அப் டு ஏ ப்ளஸ் என்டி வரைக்கும் போகும். அண்ட் ஏபியில் டிஎன்னுடைய ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ சிமிலர்லி இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் அந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் ஏஆர், தேர்ட் டேர்ம் ஏஆர் ஸ்கொயர் அண்ட் லாஸ்ட்டாக ஏஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் 1 அப்படின்றது லாஸ்ட் டேர்ம் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன்லி நம்ம ஏபியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அங்கே வந்து நம்மளுக்கு என் காமன் டிஃபரன்ஸ் டி வரும், டின்றது காமன் டிஃபரன்ஸாக வரும். ஜிபியில் வந்து பார்த்தோன்னா காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏபியில் வந்து இந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுவோம். பட் ஜிபியில் இந்த காமன் டிஃபரன்ஸ்க்கு பதிலாக ரேஷியோ அப்படின்வாங்க. அந்த ரேஷியோனா என்னன்னா, ரேஷியோன்றது டிவைடுன்னு அர்த்தம். ஸோ காமன் ரேஷியோ அப்படின்னா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், சிமிலர்லி தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம், இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு போகலாம். ஃபோர்த் டேர்ம் பை தேர்ட் டேர்ம். ஸோ இந்த ரேஷியோ காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்முக்கும், தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்முக்கும், ஃபோர்த் டேர்ம் பை தேர்ட் டேர்முக்கும் வர எல்லா ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த சீரீஸ் வந்து அந்த ப்ரோக்ரெஷன் வந்து ஜிபியில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது ஜிபி இஸ் நாட் அண்ட் ஜிபின்னு எழுதலாம். ஸோ ஜெனரலாக ஜிபியில் டிஎன் ஃபார்முலா வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1, இது ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எண்ணுக்கு 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என் 1 போடும்போது 1 minus 1 r to the power of 0 ஆயிடும். ஃப்ரண்ட்ல a இருக்கு. ஸோ anything to the power of 0 will become 1 ஆயிடும். a into 1 is a. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 போட்டால் ஃபர்ஸ்ட் டேர்ம் a கிடைக்குது. 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2 minus 1 போது r to the power of 1 கிடைக்கும். அப்போ a into r, செகண்ட் டேர்ம் ar இருக்குங்களா. தேர்ட் டேர்ம் போது 3 minus 1 2 ஆகும். a into r to the power 2, that is ar square. அண்ட் ஃபோர்த் டேர்ம் பார்த்தோம்னா a into r to the power of 4 minus 1, அப்போ ar cube கிடைக்கும். சிமிலர்லி நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து n-1 இருக்கிறதுனால டைரக்ட் அதே n-1 வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ nth டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது tn nth டேர்ம் அப்படின்னா a into r power n-1 அப்படின்றது தான் ஃபார்முலா. நான் ஒரு கொஷின்ஸில் வந்து நம்மளை கேட்பாங்க 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது, அதோடைய ப்ராடக்ட் எவ்வளோ அண்ட் தென் அதோடைய சம்மேஷன் எவ்வளோ, அதிலிருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஒரு காமன் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபியை நம்ம என்னென்ன எடுக்கணும்னா a/r a/arன்னு தான் எடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் a/ar ஸ்கொயர் கன்சிக்யூட்டிவாக இருக்குது எப்படி எடுக்கலாமேன்னு. ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் வராது. ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா a/rன்றது அப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் a, அந்த நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ar. ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ப்ரோக்ரெஷன் வந்து பார்த்தோம்னா ஜிபியில் இருக்குது. இது ஜிபியில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், சரிங்களா. ஸோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை காமன் ரேஷியோ இருந்தது அப்படின்னா, காமனாக எல்லா ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்தால் இது ஒரு ஜிபி. செகண்ட் டேர்ம் இங்கே என்ன 4 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2, தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். ஸோ 8/4 நம்ம போடலாம், 8 டிவைடட் பை 4. அண்ட் ஃபோர்த் டேர்ம் 16/8. ஸோ 16/8 கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 2 2s are 4, 1 4 is 4, 2 4s are 8, 1 8 is 8, 2 8s are 16. ஸோ த்ரூ அவுட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல காமன் ரேஷியோ கிடச்சிருக்கு. காமன் ரேஷியோன்னும் போது இது ஒரு ஜிபியில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலாக இந்த 4 நான் ஃபர்ஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இதுக்கு ப்ரீவியஸான டேர்ம் எப்படி இருக்கும், இந்த 4 இந்த 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு காமன் ரேஷியோ ஆர் கிடச்சிருச்சு, சரிங்களா. சிமிலர்லி 8/4 நம்ம போடும்போது இதை நான் ஃபர்ஸ்ட் டேர்மாக நான் வந்து a அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா இதுக்கு ப்ரீவியஸான டேர்ம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும்ல. அப்போ 8 இங்கே இருக்குது, இதில் தான் a அப்படின்னு நான் எடுத்துட்டேன். இது a எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஏவா எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 8 நான் ஏவா எடுத்துருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும்னா அந்த 8-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு சிமிலர்லி எல்லாத்துக்குமே காமன் ரேஷியோ தான் கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இது டிவைட் ஆகும்போது ப்ரீவியஸ் டேர்ம் தான் டிவைட் ஆகுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்குதுன்னா காமன் ரேஷியோ கிடைக்குது ஆர் அப்படின்றது. ஸோ a/r தான் ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். ஓகே, அண்ட் ஏன்றது செகண்ட் டேர்ம். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம் a/r a/ar. ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம கேட்டாங்கன்னா a/r a, ar தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.40 கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எல்லாமே ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எ சீக்வன்ஸ் இஸ் இன் ஜிபி,
ஒரு சீரீஸோ இல்லை ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அது ஜிபியில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிஷன் T2/T1 காமன் ரேஷியோ கம்பல்சரி இருக்கணும். காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லலாம். T2/T1 T3/T2 இஸ் ஈக்குவல் டு T4/T3. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஜிபியில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் இருக்குது. செகண்ட் டேர்ம் என்ன 14 divided by 7 is equal to third term என்ன 21 divided by 14 is equal to fourth term என்ன 28 divided by 21. கேன்சல் பண்ணோம்னா 7 1s are 7, 7 2s are 14, 7 2s are 14, 7 3s are 21, 7 3s are 21, 7 4s are 28. ஸோ நமக்கு 2 is equal to 3/2 is equal to 4/3. எதுவுமே ஈக்குவலாக வரல. ஸோ இது வந்து நாட் ஏ ஜிபி, இது ஜிபியில் இல்லை அப்படின்னு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1/2, 1, 2, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் T2/T1 T3/T2 இஸ் ஈக்குவல் டு T4/T3. இது எல்லாமே சிமிலராக இருந்ததுன்னா அது பேர் காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்போ அந்த காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் அந்த சீக்வன்ஸ் ஜிபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நவ் செகண்ட் டேர்ம் வந்து 1 divided by ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 divided by 2 இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டேர்ம் 2, first second term is 1. So fourth term 1 2 3 4, fourth term 4 போடணும். T3 1 2 3, third term is 2. now 1/2ன்றது கீழ இருந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ மேலே 2/1 ஆகிடும். again இது 2/1, again 1 2 is 2, 2 2s are 4. so 2/1, 2 is equal to 2 is equal to 2. now இந்த சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜிபியில் இருக்கு. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, சிமிலர்லி இதே மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ T2/T1 25/5 is equal to 50/25, 50/25 is equal to 70/50. இது எல்லாமே காமனாக இருக்கான்னு செக் பண்ணணும். 1 5 is 5, 5 5s are 25, 5 5s are 25, 10 5s are 50, 1 5 is 5, 2 5s are 10. இங்கே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 10 5s are 50, 1 5 is 5, 5 5s are 15, 2 5s are 10, 5 2s are 10, 5 3s are 15. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா 5 is equal to 2 is equal to 3/2 கிடைச்சிருக்கு. So 5 is not equal to 2 is not is equal to 3/2. Hence successive terms of the sequence are not in geometric progression அப்படி சொல்லிடணும். சின்ஸ் இது என்னன்னா இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே டிவைட் பைல இருந்ததுன்னா அது பேர் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ரேஷியோ பிட்வீன் தி சக்சசிவ் டேர்ம்ஸ், இந்த சக்சசிவ் டேர்ம்ஸுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லாதனால இது நாட் ஜிபி அண்ட் இது ஜிபி அண்ட் இது ஜிபியில் இல்லை. தட்ஸ் இட்.